யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர நான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பெருமை மிகுந்த காவேரிப்பட்டணம் வட்டார கவர நாயுடுகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த திருக்கோவில் அற்புதமாக வைகுண்ட ஏகாதசி விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில் இன்றைக்கு பூலோக வைகுந்தம் போலே இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அலங்காரங்கள் தோரணங்கள் மட்டுமல்ல, எங்கே எல்லாம் அடியார் குழாம் சேர்ந்திருக்கிறதோ அது எல்லாம் வைகுந்தம் தான் என்பதை போல பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட மற்ற அத்துணை பெருமக்களுக்கும் இந்த நிகழ்விற்கு என்னை அறிமுகம் செய்து எப்போதும் மிகுந்த அன்பும் மரியாதையோடும் என்னை அழைத்து போற்றக்கூடிய அன்பு சகோதரர் ஆசிரியர் சௌந்தரபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். ஒரு பெரிய திருவிழா இது, ஒரு மிகப்பெரிய விழா, பிரம்மாண்டமான விழா. அதிலும் இந்த மார்கழி மாசத்துல நடைபெறக்கூடிய முக்கியமான 3 விழாக்கள்ல மிக முக்கியமானது இது. என்ன முக்கியமான 3 விழாக்கள் அப்படின்னா, மார்கழியில தான் திருவாதிரை வரும். அடுத்தது அப்ப வர்ற 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுடைய நடராஜமூர்த்தியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை நாம எல்லாரும் தரிசிக்க போகிற அந்த திருநாள் ஒன்று. இதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி வந்தது. மார்கழியில தான், மார்கழி அமாவாசையில தான் ஹனுமத் ஜெயந்தி நடந்தது. அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் செய்ய முடியாத வீரதீர செயல்களை எல்லாம் செய்து காட்டிய மகா பெரிய புருஷன், நைஷ்டிய பிரம்மச்சாரி, ராமதூதன், எப்படினாலும் சொல்லலாம் ஆஞ்சநேயமூர்த்திய. அவருடைய ஜென்ம தினம் ஜெயந்தி, ஆஞ்சநேய ஜெயந்தி 19ஆம் தேதி நிறைவு பெற்றது. அடுத்ததா திருவாதிரை வர இருக்கு. இன்னைக்கு மார்கழியில நடைபெறக்கூடிய ஒரு பெரிய திருவிழா வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பெரிய புராண கதை அதற்கு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல நான் உங்க எல்லார்கிட்டையும் பணிவோடு நான் வைக்கிற ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, இது நல்ல நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா ரொம்ப குதூகலமா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா. எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது. எங்க சோழ நாட்டுல காவேரி பூம்பட்டினத்தை நாங்க பார்த்திருக்கோம். பூம்புகார்னு பேரு தானங்க. இந்திர விழா பிரமாதமா நடக்கும். சிலப்பதிகார காலத்திலேயே இந்திர விழா நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இன்னைக்கு இருக்கு. கரெக்டா இருக்கு. சவுண்ட் சர்வீஸ் பேர் என்ன? விநாயகமா? அவரை சொல்லல, அதனால அப்படியே லைட்டா விசில் கொடுத்து காமிச்சு பாக்குறாரு. ஒலி அமைப்பை சிறப்பாக தந்து கொண்டிருக்கக்கூடிய விநாயகம் அந்த ஒலி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இனிமே விசிலிங் வராம வைப்பீங்க நம்புறேன். நான்
கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. விஸ்லிங் மட்டும் வராம இதே டெப்தோட வைங்க, வந்து எக்கோலாம் வைக்க வேண்டாம். காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் அதை நாம பார்த்திருக்கோம், சிலப்பதிகாரத்துல நடக்கும். காவேரி கரையில காவிரிக்குன்னே ஒரு பட்டணம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம காவேரி பட்டணம் தான். காவிரி அப்படின்னாலே கானா சோலைகள், சோலையை எங்க போற இடத்துல எல்லாம் விரித்து கொண்டே போவதனால் அவளுக்கு காவிரின்னு பேரு. அவள் பாயக்கூடிய இடத்துல எல்லாம் பொன்னாக விளைய வைப்பதனால் அவளுக்கு பொன்னின்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு காவிரி கரையினுடைய தீரத்துல ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில், நம்முடைய வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அப்படியே பெருமாள் அலங்காரத்தை பார்த்தா சந்நிதியிலேயே உட்கார்ந்துடலாமாங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருந்தது. நீலமேக சியாமள வர்ணனாக பெருமாளுக்கு அப்படி ஒரு அலங்காரம். நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன், போற இடமெல்லாம் பூவால அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கேன், பொன்னால அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கேன், மணிகளால அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கேன், முத்துக்களால முத்தங்கி சேவை நிறைய இடங்கள்ல நடக்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வச்சு அலங்காரம் அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்கிறது நம்ம வெங்கட்ரமண சுவாமி கோவில் தான். வேக்கடா அப்படின்னு சொன்னா, வேம் அப்படின்னா பாவங்க. எந்த தலத்துக்கு போனால் பாவங்கள் பொசுக்கப்படுகின்றனவோ அந்த தலத்திற்கு வேங்கடம்னு பேர். அதனால திருமலைக்கு வேங்கடம் அப்படிங்கிற இன்னொரு பெயர் உண்டு. திருப்பதிக்கு வேங்கடம், வெங்கடநாதன். அந்த வேம் என்று சொன்னால் நம்முடைய வினைகள், பாவங்கள். அந்த பாவத்தை எல்லாம் போக்கி எல்லாரையும் புனிதர்களாக ஆக்கக்கூடிய நித்திய சௌலபியமான ஒரு தெய்வம் பெருமாள். அந்த பெருமாளுடைய திருநாமம் இங்க வெங்கட்ரமணன் என்கின்ற அற்புதமான பெயரில திருநாமத்துல 1000 திருநாமங்கள்ல எப்படி சொல்லி கூப்பிட்டாலும் பெருமாளுக்கு பிடிக்கும். நம்ம என்ன சொல்லி கூப்பிட்டாலும் பெருமாளுக்கு பிடிக்கும். பேரை சொல்லாம அமைதியா இருந்தாலும் பெருமாளுக்கு பிடிக்கும். ஆனா அதுக்காக அமைதியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அவன். இந்த தலை எதுக்கு இருக்குன்னா இறைவனை பார்த்து வணங்குவதற்குத்தான். இந்த வாய் எதுக்கு இருக்குன்னா அவனை பற்றி பாடி பாடி பேசி பேசி அந்த பகவத் இதுல நம்ம சிந்தனையில நாம எல்லாரும் திளைப்பதற்குத்தான் இந்த வாய் இருக்கிறது. புளியோதரை சாப்பிடுறதுக்கும் இருக்கு. அது என்னன்னா இப்ப இந்த உடம்ப வளர்த்துக்கிறதுக்காக நல்ல ருசியா சாப்பாடு. அதுவும் பெருமாள் கோவில் தான் புளியோதரை தான். உள்ள வரும்பொழுதே சில பேர் வாசனை அப்படின்னாங்க. நான் கூட சொன்னேன், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் கோச்சுக்க போறாங்க, நைவேத்தியம் ஆச்சோ ஆவலையோ தெரியல, இங்க எல்லாரும் மூக்க தொலைக்கிறது வாசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அது என்னமோ தெரியலம்மா, நம்மளும் வீட்டுல நாமளும் தான் புளியோதரை செய்யறோம். என்னென்னமோ பொடியை போடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். என்ன பண்ணினாலும் அந்த பெருமாளுக்கு முன்னால வச்சு எடுக்கிற அந்த பிரசாதத்துடைய ருசிக்கு ஈடு இணையா எதுவுமே வர்றது கிடையாது. நானும் பார்த்துட்டேன். அதே மாதிரி அக்கார அடிசல் பண்றோம் பெருவடின்னு நம்மளும் அரிசியை கொண்டே பால்ல போடுவோம், பால்ல கொண்டே அரிசியை போடுவோம், நெய்யை விடுவோம், முந்திரி பருப்பை போடுவோம். அவ்வளவு வேலையும் பார்த்தாலும் கூட அந்த அக்கார அடிசல் எங்கடா ருசிக்குது அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கு முன்னால வச்சு நைவேத்தியம் பண்ணினால் மட்டும்தான் அந்த அக்கார அடிசலுக்கு அவ்வளவு ஒரு ருசி வருகிறது. ஏனென்றால் வெளியில நீங்க இந்த பிரசாதத்துல இருந்து என்னமா இந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்களே நினைக்காதீங்க. பசி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிரசாதமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால கேட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். வெளியில தெரிகிற பருப்பொருள் இந்த உடம்பு. இந்த உடம்ப வளர்க்கறதுக்கு கொஞ்சம் அன்னம் வேணும். இது அன்னமய கோஷம். இந்த உடம்புல அன்னம் போனாதான் இந்த உடம்புல உள்ள செல்கள் வளரும். உடம்ப வளர்க்கணும். அப்புறம் உடம்பு வாழறதுக்கு என்ன வேணும்னா பிராணம் வேணும். பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. இங்க அன்னமும் இருக்கணும், பிராணனும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இது பகவானை நோக்கி பயணப்படுறதுக்கான அந்த பயணத்தையே தொடங்கும். அப்ப சாப்பாடு முக்கியம். சாப்பாடு போடுறதுக்கான அந்த பணிகள் செய்யறதும் ரொம்ப முக்கியம். எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு வெறும் சாப்பாடுங்கிறது பருப்பொருள், கண்ணுல பார்த்தா தெரியும், நம்ம உடம்பு மாதிரி. இந்த உடம்பும் உள்ளே
அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பகவானை போய் சேர்றதுக்கான பயணத்துக்கு இது ரெண்டும் பயன்படுது. அப்ப இது ரெண்டும் முக்கியமான, ரொம்ப முக்கியம். ஆனா நம்முடைய நோக்கம் எல்லை எதுன்னு சொன்னா பகவானை போய் சேர்றது. அதுக்காகத்தான் இந்த திருவிழாக்களை எல்லாம் நம்ம பெரியவங்க உருவாக்கி வைத்தார்கள். அதுவும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, அப்படி அழகா எனக்கு தெரிஞ்சு சௌந்தரபாண்டியன் சார் சொன்னாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க பாருங்க, என்ன வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு அழுத்தி அழுத்தி சொல்றாருன்னு எனக்கு கொஞ்சம் யோசனை வந்தது. ஆனா கேட்க தோணல. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இங்கே கொடுக்கப்பட்ட மரியாதையும் இந்த மாலையும் ஊர்வலமும் மேலதாளமும், பெருமக்களே உண்மையிலேயே சொல்லுகின்றேன், எனக்குள் இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய பெருமைக்கு கிடைத்த பெருமை என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலே பேச்சாளர்களை உபன்யாசம் செய்யறவங்களை குருமுகமாக வச்சு கொண்டாடுறதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். உபன்யாசம் பண்றவங்கன்னு இல்ல, ஒரு சின்ன குழந்தை ஒரு புது விஷயத்தை சொன்னாலும் அல்லது நமக்கு தெரிந்ததை திருத்தி சொன்னாலும் அந்த குழந்தை அந்த நேரத்துல நமக்கு குரு. அதற்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுத்து ஒரு முக்கியத்துவமாக இவ்வளவு அழகான, அதுவும் இவ்வளவு தூரம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஒரு இடத்துல அவ்வளவு ஸ்ரத்தையா அவ்வளவு அழகா எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அழைத்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, நான் பேசக்கூடிய தமிழுக்கும் அந்த தமிழை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பெருமாளுக்கும் கிடைத்த கைங்கரியம் பெருமையாகவே நான் நினைக்கிறேன். யார் ஒருவர் நாம செய்கிற பணியில ஊன்றி இருந்து அதன் மேல ஒரு பிடிமானமும் பெருமிதமும் வேணும். கர்வம் கூடாது, பெருமிதம் வேணும். நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்றேனே, இப்ப இங்க நிறைய பேர், ஒரு சிலர் பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆபீசரா இருப்பீங்க, பள்ளியில ஆசிரியரா இருப்பீங்க, சில பேர் ஏதாவது தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க, சில பேர் தங்கத்துல பிசினஸ் பண்றவங்களாவும் இருப்பீங்க, சில பேர் இல்ல ஒரு சாதாரணமான ஒரு குறைந்த வருவாயில வரக்கூடிய ஒரு தொழில் செய்யறவங்களாவும் இருப்பீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வச்சுக்கோங்க, உலகத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றாத, அடுத்தவர் பொருளை களவாடாத எந்த தொழிலும் தாழ்வு கிடையாது, எல்லா தொழிலும் உயர்வானதுதான். நல்லா பலமா கை தட்டலாம், ஒன்னும் தப்பு இல்லை. கை நல்லா தட்டினா முதல் விஷயம், குளிர் ரொம்ப அடிக்காது. நல்லா அழகா பந்தலும் போட்டிருக்காங்க. அதை விட முக்கியம், கை நல்லா தட்டினீங்கன்னா கொசு கடிக்காது. நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா கை தட்டி. பூமியில் எந்த மனிதர்களும் தாழ்வானவர்களும் இல்லை, உயர்வானவர்களும் இல்லை. அப்புறம் ஏமா இவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு, பேதங்கள் இருக்கு அப்படின்னா அதைத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அரங்கன் நமக்கு என்ன தருகிறான்? அவன் நமக்கு தர்றதுக்கு காத்திருக்கிறது ஆனந்தம் ஒன்றுதான். அந்த ஆனந்தத்தை நாம பெற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இப்ப வீட்டுல டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்குல்லம்மா, டிரான்சிஸ்டர் ரேடியோ நம்ம வாங்கி வச்சிருக்கோம். எப்பவுமே காற்றலையில அந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரேடியோ சிக்னல்ஸ் சாதாரணமா நம்ம காதுக்கு கேட்காது. நம்ம என்ன பண்ணணும்? காசு கொடுத்து டிரான்சிஸ்டர் வாங்கணும், அதுல பேட்டரி போடணும் அல்லது ஒயர்ல கனெக்ஷன் பண்ணணும். அப்புறம் அந்த டிரான்சிஸ்டரை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணணும்ல. இப்ப இந்த உடம்பு என்கின்ற டிரான்சிஸ்டர் பூமிக்கு வந்துருச்சு. அப்பா அம்மா நம்ம பெத்து போட்டாங்க. இந்த உடம்புக்கு பேட்டரி, உள்ளுக்குள்ள எனர்ஜி, உயிர் இருக்கு. ஆனா வெறும் உயிர் மட்டும் இருந்தா போதுமா? பிறந்தோம், வாழ்ந்தோம், கடைசியில ஒரு நாள் போய் சேர்ந்தோம்னு மட்டும் போக முடியுமா? இவ்வளவு பகவத் விஷயங்கள் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிரான்சிஸ்டரை அப்படி கொஞ்சம் டியூன் பண்ணோம்னா இவ்வளவு பெரிய பகவத் விஷயங்கள் இருக்கிறது நமக்கு வந்து சேரும். இப்ப இந்த பகுதியில எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சம் பேர் இருக்கலாம் ஒரு மாவட்டத்துல. ஒரு தோராயமா ரொம்ப குறைந்த மதிப்பீடு சொல்றேனே. ஆனா இந்த திருக்கோவிலுக்குள்ள வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி நேரத்துல உட்காரக்கூடிய பாக்கியம் சில நூறு பேருக்கு தானே கிடைக்குது. வராதவங்களை குறைச்சு சொல்றது என்னுடைய நோக்கம் இல்ல.
அவங்கள பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பரிதாபமா இருக்கு ஒண்ணு. அதை விட நமக்கு இந்த சத் விஷயத்தை, பகவான் விஷயத்தை இவ்வளவு சீக்கிரமாவே பகவான் நமக்கு காட்டி தந்திருக்கிறானேன்னு சந்தோஷப்படணும். பல பேருக்கு 100 வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூட தோணாத விஷயம் நமக்கு ஒரு 25-30 வயசுலயே வந்திருக்கு, 50 வயசுலயே வந்திருக்கு. இன்னும் இந்த சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தவங்களுக்குலாம் நான் தனிப்பட்ட முறையில ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆஃபேலி எக்ஸாம் லீவு, நாளைக்கு நியூ இயர், எல்லாம் வீட்டுல உட்காந்து ஓடிடில படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரத்துல குழந்தைங்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து பேச்ச கேட்க உட்கார வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நம்ம மட்டும் தெரியும். இப்ப நம்ம எல்லாம் எப்படி இங்க வந்து உட்கார்ந்தோம்? நம்ம பெரியவங்க நம்மளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுனால தானே. இப்ப நான் பேச வந்திருக்கிறேன்னா அது வந்து இறைவன் எனக்கு இட்ட பிச்சை. அதுக்கு முந்தி எங்க ஊர்ல வாரியார் சுவாமிகளும் இளம்பரை மணிமாறன் அம்மாவும் சரஸ்வதி ராமநாதன் அம்மாவும் ஐயா சத்யசீலன் அறிவொளி போன்றவர்கள்லாம் ராமகதாரத்னம் ஐயாவிலிருந்து கீரன் ஐயாவிலிருந்து எவ்வளவோ பேருடைய சுபன்யாசங்கள் எங்க ஊர்ல நடக்கும். அதையெல்லாம் கேட்பதற்கு என்னுடைய அப்பா கூட்டிட்டு போவாங்க. முன்னாடி போய் என்னையும் என் தங்கையும் உட்கார வச்சிருவாங்க. எங்களுக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் அப்புறம். முதல் விஷயம் 10 அடியார்களுக்கு மத்தியில உட்கார்ந்து ஒன்றை கேட்கக்கூடியதுங்கிறது ஒரு பெரிய தியானத்திற்கு சமம். அதை சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கி விட்டுறணும். அதை செஞ்சிருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கு, அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துல. அதே போல இந்த பெரிய ஏற்பாடு நான் அடிக்கடி சொல்றது உண்டுங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நீங்க எந்த தெய்வத்தை கொண்டாடுகிறீர்களோ அந்த தெய்வம் நம்மை கொண்டாடும். சாதாரண விஷயம் இல்ல, அது ஒண்ணும் வெறும் கல்லு கிடையாது. இந்த கலியுகத்தில் அச்சாமூர்த்தமாக பெருமாள் இருக்கார். கல்லுக்கு உயிர் சக்தி உள்ள உண்டு. நம்ம மூதாதையர்கள் ஒரு திருக்கோவிலை ஏற்படுத்தி அதுல ஒரு அச்சாமூர்த்தத்தை வைத்து ஒரு விக்கிரகத்தை வச்சு, அச்சாமூர்த்தம்னா விக்கிரகம், அதை ஒரு எளிமைப்படுத்தியும் சொல்றேன், விக்கிரகத்தை உள்ள கருவறையில வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதற்கு மந்திர உச்சாடனம் ஏற்றி அதுல மந்திர நீர் விட்டு சம்பிரோக்ஷனம் செய்து ஒரு திருக்கோவிலை இவ்வளவு தூரம் ஆக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காலம் காலமாக இங்க எத்தனை பேர் அந்த பூஜை செய்தவர்கள் அவ்வளவு மந்திரங்களையும் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. அந்த அதிர்வலைகள் முழுக்க சுற்றி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட தலத்துல திருக்கோவில்கள்ல தெய்வத்தை நாம் கொண்டாடினால் தெய்வம் நம்மை கொண்டாடும். கீதையில பகவான் சொல்லி முடிக்கிறார் பாருங்க, யார் தர்மத்தை ரட்சிக்கிறானோ அவனை தர்மம் ரட்சிக்கும், இது சத்தியம். இது கலிகாலத்திலேயும் நடக்குங்க. பல பேருக்கு இப்ப மனசுக்குள்ள தோணலாம், அம்மா நான் ரொம்ப நியாயமா தானே இருக்கேன், நான் நல்லது தானே நினைச்சு பண்றேன், நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே அவங்களோட நான் இணக்கமா இருக்கேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்காம காயப்படுத்துறாங்களே, பல குடும்பங்கள்ல இருக்குல்லங்க, மனசஞ்சலங்கள் இருக்குல்ல. ஆனா ஒண்ணு வச்சுக்கங்க, அப்படி ஏதாவது முன்னுக்கு பின்னா ஏதாவது கொஞ்சம் மனத்தாங்கல்னா கூட போயிட்டு போகுது. அது பகவான் முன்னாடி நம்ம வந்து அவன்கிட்ட கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துக்க போறான். நமக்கு என்ன வந்தது கவலை? பகவான் பெரியவனா பாகவதன் பெரியவனான்னு கேட்டா பாகவதன் தான் பெரியவன் சொல்லுவாங்க வியாக்கியான கர்த்தர்கள். ஏன் சார் பகவானை விட பாகவதன் பெரியவன் கேட்டா பகவானுக்காவது பக்தர்களை காப்பாத்தனமேன்னு ஒரு கவலை இருக்குதான். ஆனா உண்மையான பக்தனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் காலடியில போட்டா நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். அப்படி அவன் கால்களில் கொண்டு போய் நம்மை சரணாகதி அடைய வைத்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கே எல்லாம் இறைவன் இருக்கிறானோ அங்கே எல்லாம் நமக்கு ஒரு காப்பு, ஒரு பாதுகாப்பு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியில பெருமாளை பற்றி பேசுறதுனால அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நினைச்சா போதும் 100 முறை நினைச்சதுக்கான பலாபலன் கிடைக்கும். ஏகாதசி விரதம் அப்பேற்பட்ட உத்தமமான விரதம். சஷ்டி விரதம் இருக்கலாம், சோமவார விரதம் இருக்கலாம், பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கலாம், அமாவாசை
தீர்த்தத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆதி காலத்துல அப்படிதான் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உடல்நிலைக்கு தகுந்தது மாதிரி ஒரு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் போல ஒரு கோதுமையில ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு அல்லது ஒரு பழமோ பாலோ மட்டும் சாப்பிட்டுட்டு முடிந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாட்டோடு விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்களும் இன்னைக்கு இருக்கும். தவறு கிடையாது. ஐயே இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேனே, அவங்க அப்படியே முழு பட்டினி இருக்காங்களே, என்னால முடியலே, இந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு. இறைவனுக்கு வேண்டியது என்னன்னா முழுக்க முழுக்க அவனை நாம் நினைக்கிறோமா என்பது மட்டும்தான் பெருமக்களே. அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. பெருமாளை நினைச்சு நாம என்ன அளவுக்கு மனசை அவனிடம் சமர்ப்பிக்கின்றோமோ அது மட்டுமே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கத்தமான ஒண்ணு. ஏனென்றால் நாம எந்த பக்கம் போய் இருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டிருப்பவன் அவன்தான். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துக்கு சுவாமி விவேகானந்தர் வந்தார். சுவாமி விவேகானந்தர் வந்தபோது சென்னையில ஒரு கல்லூரியில மாணவர்களை சந்திச்சார். அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். விடிய முழுக்க முழுக்க வானமும் கடலும் நீல நிறத்துல இருக்கே, என்ன காரணம்னு கேட்டார். கல்லூரியில கொஞ்சம் பிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த இயற்பியல் காரணங்களை எல்லாம் சொன்னாங்க வரிசையா. அதுல வந்து இந்த விப்ஜிஆர் என்கின்ற நிறமெல்லாம் இருக்கு, அது எல்லாம் ஒன்னா சேர்ற போது அப்படி இருக்கு, இங்க இருந்து ஒளி பிரதிபலிக்குது அப்படி இப்படின்னா அந்த காரணங்கள்லாம் வரிசையா ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்தான். அந்த இயற்பியல் காரணங்களையும் சொல்லிட்டு எத்தனைதான் அறிவியல் காரணம் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம் தான் சுவாமி காரணம்னாரு. என்னையா ஆன்மீகம்னா வானமும் கடலும் சரி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் எல்லாம் வல்ல பரமாத்மா என்பதனால் அவனுடைய மேனி நிறத்திலேயே இவை இருக்கின்றன என்று பதில் சொன்னார். அப்படி சொன்ன அவர்தான் மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார் பதில் சொல்லி இருக்கிறார் சுவாமி விவேகானந்தரிடம். பெருமக்களே, இது 2 செய்தியை சொல்லுதுங்க. ஒண்ணு, மனிதனுடைய அறிவை வச்சு இயற்பியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம கண்டுபிடிக்கிறோம். அந்த அறிவியல் ஒரு எல்லை வரைக்கும் தான். இப்ப வானம் இப்படி இருக்கு, மேகக்கூட்டம் இப்படி இருக்கு, நிலா இப்படி இருக்கு, நிலாவுல மண் இப்படி இருக்கு, இந்த காட்சி இருக்கு, அறிவியல் போய் கண்டுபிடிச்சிருச்சா? நிலாவிலேயே போய் இறங்கியாச்சா? பூமிக்குள்ள இப்படி மண் இருக்கு, இந்த அடுக்கு இருக்கு, இதுக்குள்ள அகல பாதாளத்துக்குள்ள போனா இவ்வளவு தூரம் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஒரு 100, 200, 300 வருஷத்துக்குள்ள அவ்வளவுதானே, அதிகபட்சம் ஒரு 400 வருஷம் வச்சுக்கலாமா? இதுக்குள்ளதானே இந்த ஆராய்ச்சி முடிவுகள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருது இல்லையா? ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பெரியவர்கள் மெஞ்ஞானத்தினால மனதிற்குள்ளே இருந்து அந்த தியானத்திலே கண்டு அவர்கள் உணர்ந்ததுதான் நம்முடைய ஆன்மீகம். என்ன சார் ஆன்மீகம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, மூதறிஞர் அதைத்தான் பதிலா சொன்னாரு. அறிவியலுக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் அந்த அறிவியல் தொட முடியாத பல 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 உயரம் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் ஆன்மீகத்தால் தான் கண்டுணரப்பட்டிருக்கிறது. பெருமாள் முழுக்க நீலவண்ணம், அந்த நீலவண்ணம் எல்லாவற்றிலும் உயர்ந்து விரிந்து இருக்கிறது என்பதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பெருமாளுக்கு நாம் நீலவண்ணத்தை கொடுத்து
கவியரசர் சொல்லுவார் அவருடைய பாட்டுல, கண்ணனின் மேனி கடல் நீலம், அவள் கண்கள் இரண்டும் வான் நீலம். கண்ணனின் மேனி கடல் நீலம், அவள் கண்கள் இரண்டும் வான் நீலம். கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள். குழந்தையா பெருமாளை வர்ணிச்சாலும் குழந்தையா வர்றான். எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய விஸ்வமாக இருந்தாலும் விஸ்வமாக வருகிறான். பெருமக்களே, அரங்கனுடைய அழகு எப்படி அப்படின்னா, முதல்ல சொன்னேன் பாருங்க, ஒரு பாசுரம், பச்சை மா மலை போல் மேனி. மாமலை மாதிரி. மலை எப்படி இருக்கும்? மலைன்னு சும்மா 2 இடத்துல சொல்லிட்டு போக முடியாது. அது அப்படி நிமிர்ந்து பார்த்தா தெரியும். விண்ணுக்கும் மண்ணுக்குமா அப்படி ஓங்கி உலகளந்து இருக்குதா? நமக்காக பெருமாள் அப்படி தன்னுடைய வடிவத்தை குறுக்கிட்டு இருக்கார். நமக்காக வடிவத்தை குறுக்கி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த குறுக்கி இருக்கிற வடிவமே அவ்வளவு பெருசா இருக்குன்னா அவனுடைய நிஜ வடிவத்தை எப்படி நம்ம வர்ணிக்க முடியும்? அதனாலதான் வாமன அவதாரம் எடுத்த போது உலகத்துக்கே தெரியல, பிரபஞ்சத்துக்கே தெரியல, எங்க இருக்காருன்னே தெரியல, அவ்வளோ பெருசு. பார்த்தா சின்ன குழந்தையா முதல்ல வர்றார் மாவலி கிட்ட. அப்படி பாக்குற போது பால் வடிகிற முகம், உச்சி குடுமி வச்சு அழகா அப்படியே செக்கச்சகேன்னு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 7 வயசு பையனா அப்படி ஒரு பஞ்சகஜ கட்டி பூணூல் அணிஞ்சு நெற்றி நிறைய திருமண் இட்டு பார்க்கும் போது அப்படியே ஒளி பொருந்திய பால் மனம் மாறாத குழந்தை மாதிரி வராரு. ஆனால் வந்த குழந்தை விஸ்வரூபம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குமா நின்னதை பார்த்துதான் மாவலி சக்கரவர்த்திக்கு இருந்த கர்வம், ஆணவம் அடங்கியது. ஏனென்றால் எப்பொழுதுமே கொடுப்பவன் பெரியவன் அல்ல, நம்மை கொடுக்க வைப்பவன் தான் பெரியவன் என்பதை மறக்க கூடாது. நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா இன்னைக்கு நாம வந்ததுனால நம்ம வரல, நம்மை வர வைத்திருக்கிறான், அதனால வந்திருக்கிறோம். என்னை பேச வைக்கிறான், நான் பேசுகிறேன். எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவன் பரபிரம்மம் என்று சொன்னால் அவன்தான். எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரம்பொருள் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு நமக்கு அருள் செய்வதற்காக பல அச்சாமூர்த்தங்களாக இந்த பூலோகத்துல வந்து இருக்க. நான் முதல்ல குருவாயூர் சொன்னேன் இல்லையா? சின்ன குழந்தை. நீங்க குருவாயூர் சன்னதியில கவனிச்சிருந்தா தெரியும், எனக்கு ரொம்ப பிடித்த சன்னதிகள்ல அதுவும் ஒண்ணுமா. அந்த சன்னதிக்கு அதிகாலையில போகணும். விடிய காலையில 2 மணிக்கெல்லாம் அங்க நட திறந்துருவாங்க. அப்படி நட திறந்து பார்க்கிற போது அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் அந்த விஸ்வரூப தரிசனம், முதல் நாள் நிர்மால்யங்களோட ஒரு தரிசனம் ஒண்ணு உண்டு. அதன் பிறகு அப்புறம் அடுத்தடுத்த அலங்காரங்கள், எப்ப பார்த்தாலும் அலங்காரம் மாறிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு ஒரு அழகு அந்த குருவாயூர். நீங்க குருவாயூர் குழந்தை ஒரு பக்கம், அதையும் யோசிங்க. நெடுநெடுன்னு நின்றுட்டு இருக்கிற திருப்பதி பெருமாளை யோசிச்சு பாருங்களேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே குலசேகராள். அந்த படியாக இருந்து ஒவ்வொருத்தரும், அடியவர்களும் வானவர்களும் அறம்பயர்களும் நடந்து 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 போறாங்க பாத்தீங்களா? அந்த படியாக. ஏன் என்றால் பாத துளி இருக்கு பாத்தீங்களா, அடியவர்களுடைய பாத துளி. அந்த துளி பெருமாளுக்கு கங்கை அபிஷேகத்தை விட ரொம்ப பிடிச்சதாம். திருமஞ்சனம் பண்றாங்க அல்லமா, நல்ல துளசி தீர்த்தம், பால், சந்தனம், தேனு எல்லாத்தையும் வச்சு திருமஞ்சனம் பண்றோம் இல்லையா? அந்த திருமஞ்சனத்துல கங்கா தீர்த்தத்தை வச்சு திருமஞ்சனம் பண்ணா எவ்வளவு ஒரு புனிதமான புண்ணியங்கள் கிடைக்கும். அது எல்லாம் புண்ணியம் தான் என்றாலும் பெருமாளுக்கு
தூங்கல. அது அறிதுயில். அவர் கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்குமே தவிர எல்லாவற்றையும் மனதிற்குள்ளே உணர்ந்து ஒரு புன்முறுவலோட சிரிப்போட தூங்குவார். இதுதான் பெருமாளுடைய அந்த அறிதுயிலுக்கு காரணம். பாம்பனை மேல் பார்க்கடலில் வாழ்ந்த அன்றைக்கு இருந்த அந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். எப்படிப்பா வர்றாரு அப்படின்னு சொன்னா, வைகுந்தத்திலே நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பார்க்கடலில் இருந்தவன் அவனுடைய அந்த பிரம்மாண்டமான விஷயம், பெரிய பிரம்ம பரபிரம்மம்னு சொன்னேன் பாத்தீங்களா, பெருமாளுக்கு 5 விதமான அந்த நிலைகள் இருக்கின்றன. ஒண்ணு முதல்ல சொன்ன மாதிரி பரபிரம்மம், எங்க திரும்பினாலும் அவன் தான் இருப்பான், எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருப்பான். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுகையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. மரத்தை பார்த்தா அவன் வடிவம், கிளிய பார்த்தா அவன் வடிவம், மண்ணை பார்த்தா அவன் வடிவம், வானை பார்த்தா அவன் வடிவம். இதுவரைக்கும் பரவாயில்ல, தீக்குள்ள விரல வச்சாலும் அவன் வடிவம் என்று சொன்னதுதான் பக்தியினுடைய உச்சம். தீக்குள்ள விரல வச்சா சுடும் என்று சொன்னால் அது உணர்வு வயப்பட்ட வாழ்க்கை. இந்த பக்தி உணர்வு வயப்பட்டதிலே இருந்து வேறுபட்டது. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்திருந்தாலும் கூட அவள் போய் அரங்கனோடு சேர்ந்தது என்பது ஸ்ரீரங்கத்திலே. நான் இப்படி கேட்கிறேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சவ தானே அவ, அங்கேயே வடபத்திரசாயி இருக்காரு, வர்ற வழியில அழகர் கோவில்ல அழகர் இருக்காரு, கல்லழகர் இருக்காரு, எத்தனை கோவில்கள் இருக்குமா பாண்டிய தேசத்துல. எல்லாத்தையும் தாண்டி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளோடு சேர்ந்தாள் என்றால், ஆண்டாள் நாச்சியார் என்பவள் சாதாரண பெண் அல்ல. மானிடர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லே என்று மனிதர்களுக்காக பிறந்தவள் அல்லள் அவள். பெரியாழ்வார் சொல்றாரு, அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணுமே நான் விரும்புறேன்னு சொன்ன உடனே அவ சொன்னா, எப்பா மனுஷங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சாதாரண வாழ்க்கை வாழறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன், பெருமாளுக்கு நான் ஆளாகக்கூடியவளாக இந்த பூமியில நான் பிறந்திருக்கேன்பா, அதை புரிந்து கொள்ளுங்கள்னு அவ சொல்றா. பெருமக்களே, அவளுடைய சரிதம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுல சுவையான ஒரு இடத்தை சொல்றேன். ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்து பெருமாளோடு சேர்த்தருள பண்ணணும்னு எல்லாரும் முடிவு செய்கிறார்கள். பெரியாழ்வாருடைய அந்த பெண் பிள்ளையை மூடு பல்லாக்குல வச்சு பாண்டிய மன்னனுடைய வீரர்கள் பாதுகாப்பு கொடுக்க அந்த பெண் குழந்தைய அங்கேயிருந்து கூட்டிட்டு வர்றாங்க பல்லாக்குல வச்சு. எனக்கு வைஷ்ணவத்துல ரொம்ப பிடித்தமான ஒண்ணு, இந்த தோலை பிடிச்சு தோல்ல வச்சிருக்கிற அந்த கட்டைக்கு கூட தோலுக்கு இனியான பேரு. அது ரொம்ப பிடித்தமான வார்த்தை எனக்கு. அது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அந்த மூடு பல்லக்குல வச்சு எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி அழைத்து கொண்டு வர்றாங்க. நீங்க அவளுடைய சரிதத்துல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவ அங்கே சர்வ அலங்கார பூஷிதையாக உச்சியில இருந்து கால் வரைக்கும் அவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. கல்யாண பொண்ணு கோலத்துல வர்றா. அவளுக்கு ஆனா அந்த புறத்தோற்றத்தை பத்தி கவலையே கிடையாது. அவ அதுக்காக பிறந்தவள் இல்லை. அவள் அகத்துக்குள்ளே மனதுக்குள்ளே பெருமாளை கண்ணனை வரித்து கொண்டவள். அதனாலதான் அவளுடைய பாசுரங்கள் எல்லாத்திலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா 12 வயசு சின்ன குழந்தைமா அந்த குழந்தை. நீங்க வியந்து பாருங்க. இப்ப அழகா பாசுரங்கள் சொன்னாங்கல்ல, அதுல அறிவியல் இருக்கும், மருத்துவம் இருக்கும், உளவியல் இருக்கும், உலக வழக்கம் இருக்கும், தர்மம் இருக்கும், வேதத்தினுடைய உட்பொருள் இருக்கும். 12 வயசு குழந்தைக்கு இத்தனை எப்படி தெரியும்? 23வது பாசுரத்தை சொல்றா பாத்தீங்களா, ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மழை நாள்ல ஒரு குளிர் நாள்ல நல்லா தூங்கிட்டு அப்படியே
முழிச்சு சோம்பல் முறிச்சு அப்படியே பிடரி மயிர் சிரிக்க, சின்னம் கண்ணு திறந்தா எப்படி இருக்கும், அப்படியே சகச்சயல் நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குமா, நெருப்பு பந்தாட்டம் இருக்குமா, அப்படி கண்ணை விழிக்குதான். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து போதருமா போலே வரிசையா பாடுறா. அப்ப அறிவுற்று தீ விழித்துன்னா கண்ணு ரெண்டு தீ கங்கு மாதிரி இருக்கு தூங்கி எழுந்துக்கிற சிங்கத்துக்கு. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களா இருந்தா இது மாதிரி ஒரு காட்சிய நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பார்த்தோம், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல பார்த்தோம்னு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்த காலத்துல எந்த தொழில்நுட்பம் இருந்தது, அவ எந்த தொலைக்காட்சியில அதெல்லாம் பார்த்தா? எந்த தொலைக்காட்சியும் இல்ல, எந்த அறிவியலும் இல்ல. அவளுக்குள்ளே இயல்பாகவே இருக்கக்கூடிய மெய்ஞானத்தினால் இதனை பார்த்து எழுதினார். அப்படி எழுதினவர். அடுத்தது 12 வயசு குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கும்? ஒரு புது துணி உடுத்திக்கணும். இப்ப நமக்கே யாராவது படிச்சுன்னு ஒரு புடவை கட்டிட்டு போறத பார்த்தா அப்படியே கண்ணு அந்த பக்கம் போகும். இது என்ன நெக்லஸ், அக்கா போட்டிருக்கிற முத்துமாலை அழகா இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம வயசுக்கு நமக்கு ஆசை இருக்குது இல்லம்மா, தவறு இல்ல. நல்லா அழகா பாக்குறதுக்கு நல்லா பிளசண்டா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், தப்பே கிடையாது. ஆனா வெளி அலங்காரத்தோட விட்டுறக்கூடாது. ஆண்டாள் என்ன சொல்றா, 12 வயசு குழந்தை வெளி அலங்காரத்தை பத்தி அவ அதிகம் பாடாம பாசுரத்துல சொன்னது என்னன்னா, நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். சின்ன பிள்ளை புற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதே பெருசு. மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும், இதுவே பெரிய அதிசயம். அடுத்தது என்ன சொல்றா, செய்யாதன செய்யும். விரதம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறா பாருங்க. தீக்குறளை சென்றோதும், யார பத்தி யார்கிட்டையும் போய் தப்பான பேச்ச பேசவே கூடாது, யார பத்தியும் புறம் பேசவே கூடாது. அந்த எதிர்மறை எண்ணங்களை பரப்பத்தான் உலகத்துல பிரச்சனைகள் வருது. நீங்க பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தன்மையாக பெரியவங்க சொல்ற முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? இந்த ஆச்சாரிய புருஷர்கள்லாம் சிஷ்ய குழாமை, சீடர்கள் கோஷ்டி இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் எப்படிப்பா நிர்வாகம் பண்றாங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. ஏன்னா ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு டீம் மேனேஜ் பண்றதே ரொம்ப கஷ்டம். பல நூறு சிஷ்ய கோடிகள் இருக்கிற போது இந்த ஆச்சாரியர்கள் எப்படி அதை நிர்வாகம் பண்ணுவாங்க? எவ்வளவோ திருப்பணிகள்லாம் செய்யணும்ல, எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரே பகுதி, யார பத்தி யார் சொல்ற குறையையும் காதுல வாங்கின மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. எப்படி? காதுல வாங்கின மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் யாரு சின்சியரா உண்மையா இருக்காங்க, யார் உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். சரி, இப்ப ஆண்டாள் என்ன சொல்றா, தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையின் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் என்பாவாய். சரிங்களா? அந்த ஆண்டாள் சின்ன குழந்தை அப்படி ஒரு மெய்ஞானத்தோடு பாட்டு பாடினா இல்லையா, அவ எங்க போனாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியே அப்படியே வளம் நிறைந்து இருந்தது. அவ பிறந்ததுல இருந்து அங்க மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, பசு கூட்டங்கள் அவ்வளவு அழகா ஆரோக்கியமாக வளர்ந்தன. அவ இருக்கிற இடம் எப்பவும் சுபிக்ஷமா இருக்கும். ஏனென்றால் அவளே பூமி தாய். பூமி தாய் தானே அவதாரம் பண்ணியிருக்கா. அவ இருக்கிற இடத்துல பூமி செழுமையா இல்லாம எப்படி இருக்கும்? சரிம்மா, இதெல்லாம் நடந்தது. அப்புறம் சூடி கொடுத்தாள், அதெல்லாம் சரித்திரம் தெரியும் இல்லையா? பாண்டிய மன்னனுடைய அந்த பல்லக்குல ஏறி ஸ்ரீரங்கத்தை நோக்கி வருகிறாள் இல்லையா, அப்போ அந்த தோல் பல்லக்கு தாங்கிகள் அவங்க தோல்ல இந்த பொண்ணு ஒண்ணு உட்கார்ந்து இருந்தா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்லங்க. ஸ்ரீரங்கத்தினுடைய கோபுரம், எல்லை கோபுரம் தெரிகிற அந்த எல்லை கிட்ட வர்றாங்க. அந்த எல்லை கிட்ட வர்ற போது பெரியாழ்வார் முன்னாடி நடந்து போறார், மற்ற உறவினர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்துல ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் தெரிகிறது. 13 நிலை கோபுரம், 13 கலசங்கள். அது அவ்வளவு பெரிய ஒரு திருக்கோவில். 236 அடி உயரம், ஆசியாவிலேயே பெரிய கோபுரம். அப்பேற்பட்ட பிரம்மாண்ட கோபுரத்தை அப்படி பார்த்து
பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, அதோ ஸ்ரீரங்கம் திருக்கோவில் பிரணவாகாரம் அந்த விமானம் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. பெருமக்களே, அந்த தோல் பல்லக்கு தாங்கிகளுக்கு பல்லக்கு எடை இல்லை, பல்லக்குல எடை இல்லை. இவ அந்த திரைச்சீலைய அப்படி கொஞ்சம் விலக்கி தூரத்துல பெருமாளுடைய அந்த கோபுரத்தை பார்த்த உடனேயே இவளுக்குள் இருந்த ஆவி அங்கே பெருமாளோடு போய் ஒன்றிவிட்டது. அங்க இருந்தது ஆண்டாள் என்கின்ற கோதை என்கின்ற ஒரு பெண்ணுடைய வெறும் உடம்பு. ஆன்மா சென்று அரங்கனோடு ஐக்கியமாகி விட்டது. ஆனால் சரிதத்திலே இந்த இடம் அவ்வளவு சுவாபித்து பேசப்படுகிறது பெருமக்களே. ஏனென்றால் இந்த கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணு, இந்த கண்ணுக்கு வித்தியாசமான ஒரு பண்பு. எல்லாத்தையும் போய் புடிச்சிட்டு வந்துடும். ஒரு சுவையான சாப்பாடுனா வாயில வச்சால்தான் அது ருசிக்கும். ஒரு வாசம் வருதுன்னா மூக்குக்கு வந்தால்தான் அது உணரும். ஆனால் இந்த கண்ணு மட்டும் தூரத்துல யாராவது வந்தாலும் இங்கே நாங்க போய் அவர்கள் வந்திருக்காங்கன்னு அதை கண்டுபிடிச்சு மூளைக்கு சொல்லுமா? அங்கே இருக்கிறவன் எப்படி என்றால், அந்த கருமாமுகில் அவனை பார்த்தா அதை தவிர வேற எவராலையும் எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு அழகானவன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்கிறார் திருப்பானாழ்வார். அவனை பார்த்தா அந்த அழகுக்கு முன்னால வேற யார பார்க்கறதுக்கு தோணும் நமக்கு? ஆண்டாள் நம்மெல்லாம் இங்க ஸ்ரீரங்கம் போகணும், பெரிய அந்த விமானத்துக்குள்ள அந்த 7 பிரகாரத்துக்குள்ள போகணும், அப்புறமா உள்ளுக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு மூலஸ்தானத்துக்கு போகணும். அங்க இருக்கிற பட்டாச்சாரியார் விலகி இடம் விட்டா நாம பார்த்தா பெருமாளை தரிசனம் பண்ணலாம் தானே. கூட்டம் எப்பவும் கூட்டம், எப்பவும் கூட்டம் தான். ஒரு ஆல்வேஸ் பிஸி. ஸ்ரீரங்கம் மட்டுமா, திருப்பதி அதுக்கு மேல இருக்கு. எல்லா இடத்துலயும் பெருமாள் ஆல்வேஸ் பிஸி. இருக்கட்டும், சந்தோஷம் தானே. மக்கள் கிட்ட அவ்வளவு பக்தி வந்திருக்குன்னா நமக்கு என்னன்னா, அங்க போய் இவ்வளவு தூரம் அங்க போய் இங்க போய் இங்க போய் 7 பிராகாரம்மா ஸ்ரீரங்கத்துல. ஒரு சின்ன திருத்தம் சொல்றேன் இந்த இடத்துல. பிரகாரம் அப்படின்றது வேற, பிராகாரம் அப்படிங்கிறது வேற. நம்ம பல பேர் தெரியாம கோயில் பிரகாரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கோயில் பிரகாரத்துல இருக்கிற இந்த சன்னதி பிரகாரம் இல்ல. பிரகாரம் அப்படின்னு குறில் ரா போட்டா என்ன ஆகும்னா, இதன் பிரகாரம் அந்த சட்டத்தில் கண்டபடி, கண்ட அருளிய பண்ணபடி, சொன்னபடி அப்படின்னு as it is அப்படின்னு வரும் இல்லையா. இதன் முறையே அப்படின்னு தூய தமிழ் எழுதுவோம் இல்லையா, அதுக்குத்தான் பிரகாரம்னு பேரு. திருக்கோவிலுடைய அந்த மருதில் சுற்று இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பிராகாரம்னு தான் பேரு. இப்ப நாம முதல் பிராகாரத்துல இருந்து அப்படியே போய் 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 பெருமாளை தரிசனம் பண்ணாதான் அவருடைய அந்த நம்ம அதுக்கும் பாதாதி கேசம் கேசாரி பாதம் பார்த்து முடியறதுக்குள்ள ஜெரண்டி சொல்லிடுறாங்க. நமக்கு அப்பதான் போனா பக்கத்துல இருக்கிறவங்க தெரியுறாங்க, இந்த பக்கம் தள்ளுறவங்க தெரியுறாங்க. அங்க போய் அவரை பார்த்தரணுமேங்கிறது. ஒரு நாளாவது அந்த போற அவசரத்துல முழு மேனியையும் தரிசனம் பண்ணோம்னா அது நமக்கு பெரும்பாலும் வாய்க்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டாள் ஏன் எல்லையிலேயே அவளுடைய ஆன்மா போய் அங்கே சேர்ந்தது என்றால் பெருமக்களே, நாம எல்லாம் பிறவி எடுத்து அதன் பிறகு ஒரு புண்ணிய நேரத்துல பெருமாள் அருள் பண்ண பிறகு நேரா போய் பார்த்தால்தான் நம்முடைய தரிசனம் கிட்டும். ஆனால் ஆண்டாள் ஆன்மாவிலேயே அவனை தரிசித்துக் கொண்டே இருந்தவள் என்பதனால் அந்த எல்லைக்குள்ள வந்தவுடனேயே இவளுடைய ஆன்மா சென்று அரங்கனோடு சேர்ந்து விடுகிறது. அப்பேற்பட்ட அரங்கன் ரங்கான்னு சொன்னா அதற்கு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தங்க. ரங்கா ரங்கா என்றால் ஆனந்தம், சந்தோஷம். நம்ம சொல்லுவோம் இல்லையா சில வார்த்தை, how do you feel அப்படின்னா I am okay அப்படின்னோ. அடுத்தது I am good, okay, good, fair, அப்புறமா happy, super, அதெல்லாம் போகும். இப்ப வீட்டுல கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்றேன்
வீட்டுல அந்த அம்மா அவ்வளவு சிரமப்பட்டு ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லாம போனை பார்த்துட்டே சாப்பிட்டோம்னு பேர் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடுறவங்க தானே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, வீட்டுல தகராறு வரக்கூடாது, சங்கடம் வரக்கூடாதுன்னா 2 இடத்துல கண்டிப்பா போனை வச்சுட்டு உட்காராதீங்க. ஒண்ணு சாப்பிடுற போது, அடுத்தது உங்க வீட்டம்மா என்னங்க நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்ற போது. அங்க ஒரு அண்ணன் சொல்றாரு, ஏமா அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கே எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அது ஒண்ணுதான், சாப்பிடுறது எதையோ ஒண்ணு சாப்பிட்டோன்னு ஓடிட்டு இருக்கிறோம், அதை விட பெரிய பிரச்சனை ஏங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு வந்தாலே குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றத ஆமோதிங்க, மறுத்து பேசுங்க, அல்லது இனிமே இதை பேசாதன்னு சொல்லுங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உங்க சூழல், உங்க விருப்பம். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரும் பொழுது அந்த முகம் பார்த்து பதில் பேசுவது என்பதுதான் அந்த உயிருக்கு நாம கொடுக்கிற மதிப்பு. செய்யணும்ல, அந்த உயிருக்கு கொடுக்கிற மதிப்பு மட்டும் இல்ல, நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு அன்னலட்சுமி வந்து தட்டுல இருக்கல்ல, அந்த அன்னலட்சுமிக்கு நம்ம கொடுக்கிற மதிப்புன்னு இருக்குல்ல. அப்ப சாப்பாடு சாப்பிடுற போது தயவு செய்து அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு வார்த்தை அந்த உங்க வீட்டு அம்மாவை பார்த்து, நீ 2 தோசை நீ உட்காருமா, நான் 2 தோசை ஊத்தி தரேன்னு சொல்லுங்க. ஒரு அண்ணன் சொல்றாரு, தோசையா, ஐயோ இந்த அம்மா விட்டா வந்தா புளியோதரை எல்லாம் கிண்டி தர சொல்லுவாங்க போல இருக்கே. தப்பே இல்ல, உங்க தோசை எப்படி வரும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, அவர் அக்கா சொல்றாங்க மாவு பூரா தரையில போகும். தப்பு இல்ல, பிச்சு பிச்சு கொடுத்தாலும் தப்பு இல்ல. நீங்க ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீயும் உட்காரு சேர்ந்து, நீங்க தோசை ஊத்தி கூட வர தரவேனாங்க, நீயும் உட்காருமா சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லி பாருங்களேன், அதை விட சொர்க்கம் எதுவும் கிடையாது வீட்டுல. யாரோ ஒரு அக்கா கை தட்டுறாங்க, அந்த 2 பேருமா நல்லது, சும்மா கையை தட்டுங்க. அங்க ஓடுற அந்த மன ஓட்டம்லாம் தெரியுது இங்கேயும், இன்னும் தப்பு இல்லை. வீட்டு பக்கத்துலயே இருக்காங்களா, இருக்கட்டும். ஏங்க, ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்னன்னா, அவன் வேறு இவள் வேறு அல்லங்க. அந்த ஆன்மா ஒன்றக்கூடிய இடத்திலே சென்று அவள் சேர்ந்தாள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கங்களோ உள் உறுப்புகளோ எது ஒன்றும் அவள் அல்ல, அனைத்தும் கண்ணனாகவே அவளுக்கு இருந்தது. அவன் நிக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்டது எல்லாமே கண்ணனின் வண்ணம். கண்ணை மூடி தூங்கினாலும் அவனுடைய வண்ணம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி. வாரணம் 1000 சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி. 1000 யானைகள் சூழ வரானாம். 1000 யானைகள் சூழ ஒரு மாப்பிள்ளை மண்டபத்துக்குள்ள எப்படி நுழைய முடியும்? கற்பனை பண்ணி பார்ப்போமா? ஒரு யானை இப்ப இதுக்குள்ள வந்தாலே எல்லாரும் அதறி ஓடுற மாதிரி ஆயிடும். 1000 யானை சூழ நடுவுல பெரிய ராஜகம்பீர யானையாக கண்ணன் வர்றான்னு கற்பனை பண்றாளே, இவ கற்பனை தான். அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு கற்பனை பார்த்தீங்களா? வாரணம் 1000 சூழம் வலம் வந்து, அதுவும் எப்படியா நேரா வளையம் எல்லாம் சுத்துதான், சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது. அப்புறம் என்ன? பூரண பொற்குடம். நம்ம வைஷ்ணவத்துல இருக்கிற பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அடிச்சு நவத்து ஒரு 10 கிலோ வெள்ளி, 15 கிலோ குடம், 20 கிலோ அண்டா, எல்லாம் வெள்ளி. பெருமாள் கோயில் எல்லாம் வெள்ளி மயம்தான். ஏன்னா வெள்ளிக்கு நேர்மறை ஆற்றலை மட்டும் உள்கிரகிக்கிற அந்த வல்லமை உண்டு. காரணம் இல்லாம வெள்ளியில பண்ண சொல்லல, சும்மா பொருள் செலவுக்காக பண்ண சொல்லல. நீங்க என்னதான் பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் கழுத்து நிறைய வைரத்திலேயே அட்டிகையா போட்டுக்கலாம், ஒட்டியானம் கூட வைரமும் மாணிக்கமுமா வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஆனா கால்ல போடுற கொலுசும் மெட்டியும் வெள்ளியில தான் போடணும். சில பெண்கள் தெரியாம காசு இருக்குன்னு தங்கத்துல கொலுசு பண்ணி போட்டுக்குவாங்க. தயவு செய்து போடாதீங்க.
வெள்ளி ஒன்றுதான் நம்முடைய அந்த கணுக்காலுடைய நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் மிஞ்சி போடுற அந்த கட்டவர்களுக்கு அடுத்த விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் சேரக்கூடிய அந்த நரம்பு முடிச்சுகள், அந்த நரம்பு முடிச்சுகளை சரிசமமாக அதிக சூடும் இல்லாமல் அதிக குளுமையும் இல்லாமல் அதை பேலன்ஸ் பண்ற வல்லமை வெள்ளி என்கின்ற உலோகத்துக்கு உண்டு. ஒரு திருமணமாகிற பெண்ணுக்கு நீங்க அதுக்கு முந்தி கொலுசு போடாட்டி கூட பூ பெய்தின உடனே கொலுசு போட்டு விடுவாங்க வீட்டுல. ஏன்? பூ பெய்கிற நேரத்துல பெண்களுடைய உடம்புல ஹார்மோன் சேஞ்ச் வரும், வெப்பமும் குளுமையும் மாறி மாறி வரும். அவளுடைய மாத சுழற்சியில வெப்பம் கூட வரும், குறைச்சு வரும். அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பந்தத்துக்குள்ள, இல்லற பந்தத்துக்குள்ள நுழையிறாளா, அப்பவும் அவளுடைய அந்த இல்லற வாழ்க்கையில அவள் உடம்புல இந்த வெப்பத்தினுடைய அளவு மாறி மாறி வரும். அப்ப கால்ல புதுசா கொலுசு போடுறதும் அந்த விரல்ல நெட்டி போடுறதும் என்னன்னா, கர்ப்பப்பையை தாங்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் போய் கனெக்ட் ஆகக்கூடிய முடியக்கூடிய விரல் அந்த கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விரல், நெட்டி போடுற விரல், அங்க வெள்ளிதான் போடணும். பெருமாள் கோவில் முழுக்க வெள்ளிதான், சரிதானே? பெருமாளுக்கு மாப்பிளைக்கு பூர்ண கும்ப மரியாதை பண்றது எப்படியா? பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் அதை வச்சுட்டு சுத்தி பாத்தீங்கன்னா முத்துனால புறம் அப்படியே அலங்காரம் பண்றாங்க. முத்துடைத்தாமல் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டின்னா. சரியா? அப்போ வெள்ளி, நீங்க ரெண்டையுமே நான் சொல்லிட்டே வருவேன். புற பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுடைய நன்மைகளையும் நம்ம பெரியவங்க நமக்கு வழக்கமாக வழிபாட்டு முறைகளாக உருவாக்கி வைத்தார்கள். அகம் ஒன்றுவதற்கான அந்த சம்பிரதாயங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் இந்த சம்பிரதாயத்துக்குள்ள சேர்த்து வைத்தார்கள். நீங்க உள்ள இருக்கிறது அச்சாமூர்த்தம் நினைச்சா அது அச்சாமூர்த்தம், உள்ள இருக்கிறது பெருமாள் நினைச்சா அது பெருமாள். ஆண்டாளுக்கு ஆன்மாவிலேயே அரங்கன் ஒன்றிணைந்து கலந்துவிட்ட காரணத்தினால அவளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவள் வெறும் விக்கிரகம் இல்லை. அதனாலதான் அவ மனதுக்குள்ளே எங்க கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பெருமாள் கண்ணன் நின்னான். எது பார்த்தாலும் எங்க திரும்பினாலும், மழை மேகத்தை பார்த்தா கண்ணன், தரையை பார்த்தா கண்ணன், சிங்கத்தை பார்த்தா கண்ணன், வரக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தை பார்த்தா அதுவும் கண்ணன். அப்ப எப்படி அவள் மனசுக்குள்ள இருக்கிறான்னா, அவன் எங்கும் பரபிரம்மம் என்பதை உணர்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லாவற்றிலும் வரக்கூடியவள். இந்த கற்பூரம் நாருமான்னு கேட்டா, இதை விடவா கற்பூரம் நாருமா கமலப்பூ நாருமோ? இது எல்லாத்துலயும் இருக்கிற வாசனைகள், அந்த வாசனைகள் எல்லாத்துலயும் யாரு இருக்கான்? கண்ணன் தான் இருக்கான். அவனுடைய திரு அதரத்தனுடைய வாசனைக்கு இணையாக இது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இவையெல்லாம் பகவானால் படைக்கப்பட்டவை. எப்பவுமே படைக்கப்பட்ட மற்ற பொருட்களுக்கு ஆயுள் உண்டு, நாம உள்பட. ஆனால் படைப்பவனாக இருக்கிறான் பாருங்க, அவன் எப்பவும் நித்தியமானவன், அவனுக்கு ஆயுள் கிடையாது. எப்பவும் அவன் நித்தியமாக இருப்பவன். அதை உணர்ந்ததனால்தான் அவள் பாவை பாடல்கள் பாடினாள். அவள் சொன்ன 30 பாசுரங்களும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, இந்த உலக க்ஷேமத்திற்காக நாம் வாழ வேண்டும், எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இந்த பெருமாளை நாம் உலகம் முழுக்க இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் பாடினாள். ஒரு பாடல் ஒண்ணு கூட பிடிக்கும்ன்றதுனால சொல்றேன் நானு. ஒரு பாட்டு ஒண்ணு கூட உண்டு, சொல்லுவார்கள். இவளுடைய அந்த திருப்பாவை எப்படி அப்படின்றதுக்கு, வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் நாரணன் வடிவாக கண்ணன் வந்தான், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான், கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல்
ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் அஷ்டமி நன்னாள் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, சிந்தையின் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையின் சிலையாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்துகில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட, போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட, கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். நம்ம கூப்பிட்டாலும் கண்ணன் வருவாமா, நம்ம கூப்பிட்டாலும் வருவான். என்ன வருவானோ மாட்டானோன்ற சந்தேகத்தோடவே கூப்பிடக்கூடாது. பக்தி பண்ணா எப்படி பண்ணணும்னு கேட்டாரு ஒருத்தர். ஒரு வியாக்கியானகர்த்தர் சொன்னாரு, பக்தி பண்ணா பிரகலாதன் மாதிரி பண்ணணும்னாரு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? பிரகலாதன் 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தைய யானை காலில் விட்டு தலையை இடற வைக்கிறான் இரண்யகசிபு. மலை மேல இருந்து தூக்கி போடுறான், கல்லை கட்டி கடலுக்குள்ள போடுறான், நெருப்புக்குள்ள தூக்கி போடுறான். என்னென்ன உண்டோ அவ்வளவையும் பெத்த தகப்ப செய்யக்கூடாத அனைத்தும் செய்கிறார். ஆனா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க, குழந்தையோட இயல்பு, அது குழந்தையோட இயல்புல இருக்கிற போது இருக்கிறத நீங்க கவனிங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய பயங்களே வருது. உண்டுதானே? நம்ம பகுத்தறிவா யோசிக்கிறோம் அப்படின்ட்டு தேவையில்லாததெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு யோசிச்சுதான் கவலைகளை உருவாக்கிக்கிறோம். ஆனா ரொம்ப குழந்தையா இருக்கிற போது, சின்ன குழந்தை தெருவுல ஓடி வந்துருச்சு, ஒரு 1.5-2 வயசு குழந்தை வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, தெருவுல ஓடி வந்துருத்துமா. வரும்போது எதிரில ஒரு பெரிய ஒரு முரட்டு காளமாடு வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த காளமாடு வருது, வீதியில எல்லாரும் பாக்குறாங்க, அது வேகமா வருது, குழந்தை ஒரு பக்கமா ஓடி போகுது. இப்ப அதை ஒரு நொடி காப்பாத்தணும்ல, மத்த எல்லாரும் பாப்பாங்க. ஆனா தாய்க்கு மட்டும்தான் எங்கிருந்து வீரம் வருதுன்னு தெரியாது, வேகமா ஓடி போய் நிப்பா இல்ல. இப்போ அந்த மாட்டை பார்த்து குழந்தை பயப்படும், அழும், ஊன்னு அதை அப்படியே மூச்சு விட்டுட்டு வர்றதை பார்த்து பயப்படுற குழந்தை அம்மா வர்றதை பார்த்தா சந்தோஷமா நின்றோம். அது வரைக்கும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ண பிள்ளை தாய் வந்த உடனே ஓடாது, கம்முன்னு நிற்கும். ஏன்? அந்த அம்மா என்ன பெரிய மாடுபிடி வீராங்கனையா? அவன் வந்தா பெருசா அந்த காளை மாட்டை தூக்கி போட்டு அப்படியே அடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. அது அப்புறம் தான் தெரியும். ஆனா குழந்தைக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? நம்மளை காப்பாத்துறதுக்கு உலகத்திலேயே ஒருத்தி தான் இருக்கான்ட்டு அம்மாவை பார்த்தோன்னா கவலைப்படாம நின்றோம். எப்ப வரைக்கும்? அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர 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 நமக்கு ரொம்ப ஓவரா யோசிச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்து மண்டையில போட்டு இவன் காப்பாற்ற மாட்டான், அவன் செய்ய மாட்டான், இவன் பண்ண மாட்டான், இதெல்லாம் பண்றோமா நம்ம? இந்த குழந்தை மனநிலையிலேயே இருந்து பெருமாள் கிட்ட நம்ம சேவிச்சோம்னு வைங்களேன், அவன் நமக்கு தாயாக வருவான். நம்ம பல துன்பங்களை பார்த்துட்டு, பல ஏமாற்றங்களை பார்த்துட்டு வருவானோ மாட்டானோன்ற சந்தேகத்துல இருக்கோம்.
இருக்கோம்ல, ஒண்ணு சொல்றேங்க, நம்ம கர்மா நம்ம வினை அனுபவிக்கணும்னு இருந்தா அதை தயவு செய்து கண்ணை மூடி கடந்துருங்க. பெருமாள் கிட்ட போய் வேண்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணு, இந்த பாரு பெருமாளே, என் விரல் வீக்கம் உனக்கு தெரியும், என் விரல் அளவு உனக்கு தெரியும், அதுக்கு ஏத்த வீக்கம் நீ கொடு. இல்லையா நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதை தாங்குற மனோபலத்தை எனக்கு கொடு. எல்லாம் நீ பார்த்து செய் என்கின்ற சரணாகதியை கற்றுக்கொண்டால் எந்த கவலையும் கிடையாது. நீங்க பெருமாளை இங்க 9 அவதாரமா பறந்து வந்த போது நம்ம ஆட்கள் படுத்தின பாடு கொஞ்சம் நெஞ்சமா யோசிச்சு பாருங்க. மச்சாவதாரத்துல ஆரம்பிச்சு இப்ப முடிஞ்ச கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் பெருமாள் எத்தனை துன்பப்பட்டுதானே நம்மளுக்காக வந்தாரு. அவன் உடையவன், நாம உடைமை. பரபிரமமாக இருந்தவன் ஒவ்வொன்றாக இறங்கி இறங்கி வர்றான். ஸ்ரீரங்கத்துல என்ன பெரிய பெருமை, மகிழ்ச்சி, ஒரு சிறப்பு அப்படின்னா, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அவன், அவனுடைய வடிவம் வைகுந்தத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து இருக்கும். நம்ம போய் வைகுந்தத்துல தரிசனம் பண்ண முடியாது, பண்ணவன் திரும்பி வந்து சொன்னதில்லை, சொல்ல வாய்ப்பு இல்லை. நம்ம போய் பார்க்கிற போது நமக்கு அந்த நினைவு இருக்க போறது இல்லை. அதனால மேல பரபிரமமாக எல்லாத்திலையும் இருந்த பெருமாள் கீழே ஸ்ரீரங்கத்திற்கு வரும் பொழுது அவன் 30 முக்கோடி தேவர்களோடு, ஸ்ரீதேவி பூதேவியோடு, ஆதிசேஷனுடைய அந்த அரவணை மஞ்சத்திலே இருந்து பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கான். பாத்தீங்களா, இந்த காட்சிக்கு வியூகம் அப்படின்னு பேர். அந்த காட்சியை நம்ம மேல கருணை வச்சு இங்க வந்து காட்டுகிறான். சரியா? அடுத்ததாக 9 அவதாரங்கள் வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த 9 அவதாரங்களுக்கு விபவம் அப்படின்னு பேர் சொல்லுவார்கள் வியாக்கியானர்கள், பெரியவர்கள். விபவம் அப்படின்னா அவதாரம், அவதாரம்னா மேலிருந்து கீழ் இறங்குபவன். இந்த அவதாரத்திற்கு நிறைய உதாரணங்கள் இங்க இருக்கக்கூடிய உலக பரிணாம வளர்ச்சிக்கும் அதற்குமான ஒப்புமைகள் உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் உலகத்திலே முதலிலே உயிர்கள் தோன்றியது தண்ணீரில் தான். தண்ணீருக்குள்ள தோன்றியதுதான் முதல் உயிரினம். மச்சாவதாரம் தண்ணீருக்குள்ளதான். அப்புறம் தண்ணீருக்கும் நிலத்துக்கும் தண்ணீருக்குமாக இருக்கக்கூடியது கூர்மம், ஒவ்வொரு மன்னிக்கணும், ஆமை அவதாரம், அப்புறம் வராக அவதாரம், அப்படி அப்புறம் நிலத்திலேயே அது நடக்கக்கூடியது, அப்புறம் அதுலயே வரிசையாக வரக்கூடியதாக, அப்புறம் பாதி மிருகம் பாதி மனிதன் நரசிம்மமூர்த்தி, அப்புறம் வாமனன் மனிதன் ஆனா வளரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா இந்த பலராமர் பரசுராமர் வருகிறார். பரசுராமர் வளர்ந்த மனிதன், நிறைய கல்வி கற்றுக்கொண்டார். ஆனா அவர்கிட்ட இருக்கிற குறைபாடு என்னன்னா கோபம், அது குறைபாடா போகுது. அப்புறம் பலராமர், அவருடைய ஞானம் ரொம்ப பெரிது. ஆனால் அந்த ஞானம், அதுக்கு பிறகு ராமர், ராமருக்கு பிறகு பலராமர், அதன் பிறகு கிருஷ்ணர். ராமபிரானாக இந்த மண்ணில மனிதனாகவே வாழ்ந்து நமக்கு நிறைய படிப்பினைகளை சொன்னார். ஆனால் மனிதனுடைய அந்த குணாதிசயங்களோடவே நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அப்புறம் துவாபர யுகம் வந்தது. அந்த யுகத்துக்கு ஏற்றது போல கிருஷ்ணாவதாரத்திலே வாழ்ந்து காட்டினார். இப்படி பெருமாளுடைய அவதாரங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கொண்ணு அடுத்ததாக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை அடைந்தது என்று சொல்லுவார்கள் இல்லையா. அது ஒரு பக்கம். அவதாரம் என்று சொன்னால் மேலிருந்து கீழ் இறங்குவது, விபவம் என்று அதற்கு பெருமக்கள் சொல்லுவார்கள். அடுத்ததாக இப்ப ஆண்டாளை சொன்னேன், நிறைய பேர் அடியவர்கள் நம்முடைய பாசுரம் பாடி அந்த சகோதரிகள் சொன்னாங்க இல்லையா, திருப்பாவையும் குறிப்பாக தொண்டரடி பொடி ஆழ்வாரையும் தான் அவர்கள் பாடினார்கள். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். யாரு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு சொல்லிக்குவாங்க? யார் அந்தர்யாமியாக பகவானை மனதிற்குள்ளே நிறுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அடியவர்கள். சரிதானே? ராமாவதாரத்துல ராமபிரான் பெருமாளுடைய அவதாரம்னாலும் அவனுடைய அடியவனாக இருக்கக்கூடிய 3 தம்பிமார்கள்ல ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன், வரிசை, அதுதான் வரிசை முறை. அப்படி வர்ற போது இதுல பரதன் ராமனுக்கு அடியவன், சத்ருகனனுக்கு ராமனை பத்தி கவலை இல்ல, லட்சுமணனை பத்தி கவலை இல்ல, பரதன் தான் அவனுக்கு ஆழ்வார், பரதன் தான் அவனுக்கு பகவான். ஏன்னா பகவானுடைய தொண்டனுக்கு தொண்டன்னு தன்னைய அவன் அர்ப்பணித்துக் கொண்டான். அப்ப தொண்டர் அடி
தொண்டர்கள், அவர்களுக்குள்ளே பகவான் உறைவதனால் அவங்களுக்கு நான் அடியவன் என்று தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னு பேர் வச்சிருக்கார். அப்ப அந்தர்யாமியாக இருப்பது என்பது அவருடைய மற்றொரு படிநிலை. கடைசியா வர்ற 5வது படிநிலை தான் அர்ச்சை என்று சொல்லப்படக்கூடிய அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரத்துல இத்தனை வகை நான் சொன்னேன் இல்லையா? சின்ன குழந்தை குருவாயூர்லயும் இருக்கிறாரு, நெடிய வேங்கடவனாக திருமலையிலயும் இருக்காரு, ஆனால் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறார் இல்லையா? இந்த பள்ளி கொண்ட பெருமாள் எப்படின்னா, அவர் பார்க்கடலிலே அங்கேயே இருந்தவர், ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தவர், பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டவர். பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டது மட்டுமல்ல, 30 முக்கோடி தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவர். பெருமாள் பல விக்கிரகங்கள் இருக்கு. இப்ப நம்ம வெங்கடரமண சுவாமி கோவில்ல நாம பூஜை பண்றோம். நம்ம மூதாதையர்கள் இங்க வழிபாடு பண்ணிருக்காங்க. நமக்கு ஏன் இந்த கோவில் மேல ஒரு ஈடுபாடுன்னா, எங்க அப்பா தாத்தா, எங்க அம்மா பெரியம்மா, எங்க பாட்டி எல்லாரும் வழிபட்ட தெய்வம், நானும் வந்து வழிபடுறேன், ஒரு ஈடுபாடு வருது இல்லையா? ஸ்ரீரங்க பெருமாளுக்கு என்ன பெருமைனா, பிரம்மா படைப்பு கடவுள் பிரம்மாவை வழிபட்டது ஒண்ணு, 30 முக்கோடி தேவர்களும் அவரை வழிபட்டிருக்கிறார்கள், சிவன் உள்பட அத்தனை தேவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இக்ஷுவாகு மன்னன் அவரை வேண்டி விரும்பி அழைத்து வந்து அயோத்தியிலே வைத்து வழிபாடு செய்கிறார். இக்ஷுவாகு பரம்பரையில வந்த குலத்திலே வந்த எல்லாரும் அதனை, அந்த விக்கிரகத்தை, அர்ச்சாமூர்த்தத்தை நித்திய பூஜை செய்கிறார்கள். இதுல பின்னாடி வர்றதுல அந்த சூரிய குலத்துல ராமபிரான் அவதரிக்கிறாரா? பெருமாள் தானே ராமபிரானாக வருகிறார். பெருமக்களே, வேடிக்கை என்ன தெரியுமா? இப்ப ராமேஸ்வரம் தலத்துக்கு என்ன பெருமை? ராமநாத சுவாமி சிவன் தான், ஆனால் அவர் ராமநாதன். ஏனென்றால் பெருமாள் பூஜித்த சிவன். திருச்செந்தூருக்கு என்ன பெருமை? முருகன் தான் சிவனுடைய அம்சம்தான், சிவனே தான் முருகன். அவனே தன்னுடைய ஆடலினால் தன்னுடைய மதலையாய் வந்து அவதரித்தவன் தான். சிவன் வேறு முருகன் வேறு இல்லை. அந்த சிவனே முருகனாக வந்து முருகனே வழிபட்ட தலம் என்பதால் திருச்செந்தூருக்கு ஒரு பெரிய சாநித்தியம் இருக்கா? ராமநாத சுவாமி கோவில்ல ராமபிரானாக வந்த பெருமாளே பூஜித்த சிவபெருமான், அதுக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? இங்க இந்த பிரணவாகாரத்துல இக்ஷுவாகு குலத்துல அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள் விக்கிரகத்தை இக்ஷுவாகு மன்னர் பிரம்மன்ல இருந்து தேவாதி தேவர்கள் இருந்து பூஜை பண்ணாங்க. இக்ஷுவாகு குலத்தில் வந்த அத்தனை மனித மன்னர்கள் சக்கரவர்த்திகளும் பூஜை பண்ணார்கள். பெருமாளே ராமனாக அவதாரம் எடுத்து வந்து அவரே பூஜை பண்ண அர்ச்சாவதார மூர்த்தி அந்த மூர்த்தி. எவ்வளவு பெருமைக்கு பெருமை, பெருமை பாருங்க. ஏன் ஸ்ரீரங்கம் அவ்வளவு ஈர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால், பெருமாளே பூஜை பண்ணின அர்ச்சாவதார மூர்த்தி. அதன் பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ராமாவதாரத்தினுடைய நிறைவிலே அந்த